ராஜாதித்தன் அத்தியாயம் 22. சோழருக்கும் ராஷ்டிரகூடத்திற்கும் கட்டுப்படாமல் திருமுனைப்பாடி நாட்டை சுதந்திரமாக ஆண்டு வந்த முனையத்தரையன் குலமாணிக்கம் ராமதேவன் என்ற சிற்றரசனின் 2 கல்வெட்டுக்கள் திருநாமநல்லூர் கோவிலில் கிடைத்துள்ளன. தன் எதிரே வந்து நிற்கும் வெள்ளங்குமரனை இவன்தானா வெள்ளங்குமரன் என்று நம்ப முடியாமல் பார்த்தார் மாமன்னர் பராந்தக சோழர். என்னடா இது, இப்படி வந்து நிற்கிறாய்? மழிக்காத முகத்தோடு பரதேசி போல காட்சியளிக்கிறாய். சேரத்திலிருந்து தானே வருகிறாய் நீ? அல்லது நாடோடியாக ஊர் ஊராக சுற்றினாயா? நேரத்துக்கு சாப்பிட்டாயா இல்லையா? பரிவோடு கேட்டார் பராந்தகர். ஒன்றுமில்லை அரசே, நலமாகத்தான் உள்ளேன். அவசரம் என்று அழைத்திருந்தீர்களே, அதை பற்றி கூறுங்கள். எவர் மீது படையெடுக்க வேண்டும்? எப்போது துவங்க வேண்டும்? பரபரப்பாக கேட்டான் வெள்ளங்குமரன். அந்த வேகமும் துடிப்பும் மட்டும் இன்னும் மாறவில்லையடா உன்னிடத்தில்? இந்த வேகம்தான் இன்னும் உன்னை வெள்ளங்குமரனாக அடையாளம் காட்டுகிறது என்றவரை மகிழ்ச்சிதான். நல்லது, போர்க்கால சூழ்நிலைதான் இப்போது. அதற்கு முன்பு பெரும் படை ஒன்றினை நிர்வகிக்கும் பொறுப்பு காத்திருக்கிறது உனக்காக திருநாவலூரில். உன் நண்பனான இணையரசனும் காத்திருக்கிறான் உன் வரவிற்காகத்தான். நீ சென்று அவனை முதலில் சந்தித்துவிடு. மிச்ச விவரங்களை அவனே கூறுவான். அவன் முன்பு இப்படியே போய் நிற்காதே, பதைபதைத்து போய்விடுவான் அவன் என்றார் பராந்தகர். அப்படியே ஆகட்டும் அரசே என்ற வெள்ளங்குமரன் நடந்து போவதை கவனித்தார் பராந்தகர். முன்பிருக்கும் உற்சாக துள்ளல் நடை இப்போது இல்லை இவனிடத்தில். ஏதோ ஒரு பாரம் உள்ளுக்குள் இருக்கிறது இவனுக்கு என்பதையும் புரிந்து கொண்டார். அரசரை சந்தித்துவிட்டு புறப்பட்ட வெள்ளங்குமரன் நேராக தஞ்சை வளஞ்சியர் குழு தலைவரான தாழிமாணிக்கனாரை சந்தித்தான். தன்னை ஏற்கனவே அவர் அறிந்தவர் என்பதால் தன் நிலைமையை கூறி, ஜெயசீலர் என்ற வணிகர் தன்னை தேடி வந்தால் தான் திருநாவலூரில் இருப்பதாக கூறிவிடுங்கள் என்பதை கூறும்படி வேண்டிக் கொண்டான். தாழிமாணிக்கமும் அப்படியே செய்வதாக ஒப்புக்கொண்டார். இரவின் முதல் ஜாமத்திலேயே இணை அரசனான ராஜாதித்தனை சந்தித்தான் வெள்ளங்குமரன். கண்டவுடன் அவனை தழுவி கொண்டான் ராஜாதித்தன். எங்கேயடா போனாய் இத்தனை நாளாய்? ஏதோ ஒன்றை இழந்தது போலவே நான் உணர்ந்தேன் நீ உடன் இல்லாமல். இப்போதாவது வந்தாயே, அதுவரை மகிழ்ச்சிதான். நிறைய விஷயங்கள் நடந்து விட்டன குமரா. நிறைய பேச வேண்டியுள்ளது உன்னிடம். கூடவே செய்ய வேண்டிய வேலைகளும் நிறையவே உள்ளன என்ற ராஜாதித்தன் அதுவரை நடந்த அத்தனை விஷயங்களையும் கூறலானான். அனைத்தையும் கேட்டுக்கொண்ட வெள்ளங்குமரன் பெரும் பொறுப்பு ஒன்று தம் தலைக்கு மேல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். சரி, உன்னை பற்றி சொல் குமரா. எங்கே சென்றாய்? என்னவெல்லாம் கண்டாய்? ஏதாவது விசேஷமான தகவல் உண்டா என ஆர்வமாக கேட்டான் ராஜாதித்தன். பெரிதாய் ஏதும் இல்லை நண்பா. சிறிது மாற்றம் தேவைப்பட்டது என்பதாலேயே சேர தேசம் வரை சென்றேன். கடமை அழைப்பதாக தகவல் கிடைத்தவுடன் இங்கு வந்துவிட்டேன் என்றான் வெள்ளங்குமரன். ஏனோ உன் பேச்சில் முன்பு இருந்த உற்சாகத்தை காண முடியவில்லை நண்பா. ஒருவேளை பயண களைப்பாக கூட இருக்கலாம் என்று நினைக்கிறேன். நீ போய் ஓய்விடு. நாளை காலை நாம் புறப்பட வேண்டும் திருநாவலூருக்கு என்ற ராஜாதித்தனை புன்னகையோடு பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் வெள்ளங்குமரன். மறுநாளின் விடியல் வேளையிலேயே தமது மெய்க்காவல் வீரர்கள் படையோடும் அதன் தளபதியான வெள்ளங்குமரனோடும் திருநாவலூர் நோக்கி புறப்பட்டான் ராஜாதித்தன். அதே நேரம் சேரத்து கடற்கரையில் வெள்ளங்குமரனை தேடிக்கொண்டிருந்தார் வணிகர் தலைவர் ஜெயசீலர். இங்கேயே காத்திருக்கிறேன் என்றானே, எங்கு சென்றான்? எவரிடத்திலும் அவனை பற்றிய தகவல் ஏதும் இல்லையே என விசாரித்து கொண்டிருந்தவரை நெருங்கி வந்தான் அந்த கடலோடி. குமரனாரை தேடுகிறீர்களா ஐயா? தாங்கள்தான் ஜெயசீலரா என்று கேட்டான். ஆம் தம்பி, நான் தான் ஜெயசீலன். குமரன் ஏதாவது கூறினானா உன்னிடத்தில் என்று கேட்டார் ஜெயசீலர். ஒரு ஓலை தந்திருக்கிறார் ஐயா தங்களுக்கு. மிகவும் அவசர பயணமாக சோழம் சென்று விட்டார் என்ற கடலோடியின் வார்த்தைகள் வியப்பை ஊட்டின ஜெயசீலருக்கு. விருச்சிகாவை விட முக்கியமான பணியா என எண்ணியவாறே அவன் கொடுத்த ஓலையை வாங்கி படித்தார் ஜெயசீலர். மதிப்பிற்குரிய ஐயா, தவிர்க்கவே முடியாத அவசர வேலையாக சோழம் செல்கிறேன். எப்படியாவது குந்தள நாட்டிலிருந்து விருச்சிகாவை மீட்டு வர முயற்சிக்கவும், இயலவில்லை எனில் அவள் நிலை குறித்து விசாரித்து வைக்கவும் நானே மறுபடியும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் என்னை தேடி சோழம் வந்துவிட்டால் தலைநகர் தஞ்சையில் உள்ள வளஞ்சியர் 500வர் என்னும் வணிக குழுவின் தலைவரான தாழிமாணிக்கம் என்பவரை சந்தித்து நான் எங்கிருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளவும். இவ்வளவுதான் இருந்தன அந்த ஓலையில். என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்தார் ஜெயசீலர். தாம் மட்டும் ராஷ்டிரகூடம் பயணித்தாலும் எந்த நம்பிக்கையில் தம்மோடு அந்த பெண்ணை அனுப்பி வைப்பார்கள் என்ற கேள்வியும்
உள்ளுக்குள் எழுந்து குழப்பியது அவரை. எதற்கும் ராஷ்டிரகூடம் சென்று திரும்பும் வணிகர்களிடம் அங்குள்ள நிலை பற்றி விசாரித்துவிட்டு பிறகு பயணிப்பதை பற்றி யோசிக்கலாம் என்று முடிவெடுத்தார் ஜெயசீலர். சரியாக 2 நாட்கள் கழித்து சேரத்திலிருந்து சென்ற வணிகர் கூட்டம் ஒன்று ராஷ்டிரகூடத்தில் வணிகத்தை முடித்துவிட்டு திரும்பியது. அவர்களில் சிலர் ஜெயசீலரை நன்கு அறிவார்கள் என்பதால் அவர்களோடு பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார் ஜெயசீலர். அயல் நாட்டிற்கு வணிகத்திற்கு புறப்படும் முன்பு அங்கிருந்து திரும்பிய வணிகர்களின் கருத்தை கேட்பது வணிகர்களுக்கு இடையே இயல்பான ஒரு செயல் என்பதால் ஜெயசீலர் விசாரிப்பதை பற்றி எவரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. வணிகம் இம்முறை எப்படி இருக்கிறது ஐயா? அரச குடும்பத்தினருக்கான விற்பனை ஏற்றமா இரக்கமா? மெல்ல கேட்டார் ஒரு வணிகரிடம். ஒன்றும் சரியில்லை ஐயா, இந்த முறை நாங்கள் சென்றிருந்த நேரம் வேறு சரியில்லை போலும் குந்தள நாட்டில் என்றார் அந்த வணிகர் சலிப்போடு. ஏன், என்னவாயிற்று? ஏதாவது போர் ஏற்படும் சூழ்நிலையா? போர் என்றாலும் பரவாயில்லையே. நாங்கள் சென்ற நேரம் பார்த்து அரண்மனையில் உப்பரிகை மாடியிலிருந்து தவறி விழுந்து இறந்துவிட்டால் ஒரு பணிப்பெண். பெரிய அபசகுனமாக கருதிவிட்டார்கள் அதனை. வியாபாரமும் அதனால் தடைப்பட்டு விட்டது என்றார் அந்த வணிகர் சலிப்போடு. ஏன், என்னவாயிற்றாம் அந்த பெண்ணுக்கு? ஏதாவது தற்கொலை முயற்சியோ என்று கேட்டார் ஜெயசீலர். அப்படியெல்லாம் ஏதும் இல்லை ஐயா. சற்று புத்தி பிசகிய பெண்ணாம். வானகபாடியிலிருந்து வந்தவள் என்கிறார்கள். எந்நேரமும் வேல் வேண்டும் வேல் வேண்டும் என்று புலம்பிக் கொண்டே இருப்பாளாம். பாவம், தவறி விழுந்திருக்கலாம் என்று கூறுகிறார்கள் என அந்த வணிகர் கூற அதிர்ந்து போனார் ஜெயசீலர். அவள் புலம்பிக் கொண்டிருந்தது வேல் அல்ல, செவ்வேல் என்பதும் அவள் விருச்சிகாதான் என்பதும் தெளிவாக புரிந்தது ஜெயசீலருக்கு. காதலாலேயே கரைந்து போய் செவ்வேளை காணாது பித்தாகி தன் உயிரை இழந்திருக்கும் விருச்சிகாவை நினைக்கும் போதே கண்கள் கலங்க ஆரம்பித்தன ஜெயசீலருக்கு. இதை எப்படி தாங்குவான் குமரன் என்ற எண்ணமே நிலை தடுமாற வைத்தது அவரை. எப்படியும் இந்த தகவலை குமரனிடத்தில் தெரிவித்தே ஆக வேண்டும் என்ற முனைப்பில் சோழ தேசம் நோக்கி பயணிக்க முடிவெடுத்தார் ஜெயசீலர். அடுத்த நாள் மாலையில் சோழத்தினை நோக்கி புறப்பட்ட ஒரு பெரும் கலத்தில் தானும் ஏறி புறப்பட்டார். அதே நேரம் திருநாவலூரில் குவிந்திருந்த சோழர் படைகளின் வரிசையினை பார்வையிட்டுக் கொண்டிருந்தனர் ராஜாதித்தனும் வெள்ளங்குமரனும். படைப்பிரிவின் உப தளபதிகளை தனித்தனியே சந்தித்து உடனடி தேவைகள் என்னென்ன என்பதை கேட்டறிந்து கொண்டனர். படை வீரர்கள் பாடிகள் அமைத்து தங்கியிருந்த இடத்தை பார்வையிட்டனர். இடப்பக்கமாய் பெரிய மணற் பரப்பு ஒன்று விரிந்து கிடக்க அங்கு இருப்பிடம் அமைத்திருந்த வீரர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக சற்று தள்ளி இருக்கும் வேறொரு இடத்திற்கு நகர்வதை கவனித்தனர். என்னவாயிற்று? ஏன் இந்த இருப்பிட மாற்றம் இப்போது? கேட்டான் வெள்ளங்குமரன். மழைக்காலம் ஆரம்பிக்க போகிறது தளபதியாரே. இன்னும் சில திங்களில் பெரும் மழையினை எதிர்நோக்கி இருக்கிறது இந்த ஊர். அதனால்தான் பாதுகாப்பான இடத்திற்கு பாடிகளை மாற்றி கொண்டிருக்கிறோம் இப்போதே என்றான் ஒரு வீரன். பறந்து விரிந்த இந்த மணற்பாங்கான நிலத்தினை விட பாதுகாப்பான இடம் ஏது? இதைவிட சிறந்த இடம் அமையாதே கேட்டான் ராஜாதித்தன். நாங்களும் அப்படித்தான் நினைத்து பாடிகளை இங்கு அமைத்தோம் இளவரசி. ஆனால் மழைக்காலங்களில் மட்டும் பெரும் வெள்ளம் புரண்டோடும் இடமாம் இது. ஒரு திங்கள் காலத்திற்கு தொடர்ந்து நீரோட்டம் பாய்ந்து கொண்டே இருக்குமாம் இந்த இடத்தில் என்றான் அந்த வீரன். கண்ணு கெட்டிய தூரம் வரை மணற்பாங்கான நிலமாகத்தானே காட்சியளிக்கிறது. அவ்வளவு நீர்வரத்து பாயுமா இங்கு? அதன் பிறகு அந்த நீரெல்லாம் வற்றிவிடுமா என்ன கேட்டான் வெள்ளங்குமரன். இல்லை ஐயா, உடையார்குடி பெருவாய்க்கால் வழியாக பாய்ந்து தில்லையை அடைந்து கடலில் கலந்து விடுமாம் என்றான் அந்த வீரன். ஆக இவ்வளவு நீர்வரத்து வீணாக கடலில் கலக்க விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்களா இவ்வூர் மக்கள்? ஏரி குளம் என ஏதும் இல்லையா இங்கு நீரை சேமிக்க கேட்டான் ராஜாதித்தன். இருக்கின்றன இளவரசே. மழையில் ஏற்கனவே அவையும் நிரம்பிவிடும் என்ற பின் எவற்றில் சேமிப்பது என்று கேட்டான் அந்த வீரன். வெயில் காலங்களில் போதுமான நிலத்தடி நீர் இங்க ஊரில் கிடைக்கிறதா? மற்றும் இதன் சுற்றுவட்டார பகுதிகள் எப்படி என்று கேட்டான் ராஜாதித்தன். இல்லை இளவரசே, நான் பக்கத்து ஊரினை சேர்ந்தவன்தான் என்பதால் எனக்கு நன்றாக தெரியும். கோடையில் இங்கு நீர் பற்றாக்குறை உண்டு என்றான் அந்த வீரன். கிடைக்கும் இவ்வளவு நீரை சேமித்து வைக்காமல் கடலுக்கு காவு கொடுத்துவிட்டு நீர் பஞ்சம் பற்றி பேசுகிறீர்கள். முதலில் இதற்கான தீர்வு ஒன்றினை எட்டியாக வேண்டுமே என யோசித்தான் ராஜாதித்தன். சுற்றியுள்ள ஊர் தலைவர்களை எல்லாம் வர சொல்லுங்கள் என்னை சந்திப்பதற்கு. நாளை காலையே நான் சந்தித்தாக வேண்டும் அனைவரையும் என உத்தரவிட்டான்.
மறுநாள் காலையே ஊர் தலைவர்களும் ஊர் சபை உறுப்பினர்களும் கூடி நின்றனர் ராஜாதித்தன் முன்பு. மழைக்காலத்தில் வெள்ளம் புரண்டோடும் அளவிற்கு நீர்வரத்து இருக்கும் இந்த இடத்தில் பெரியதோர் ஏரியினை வெட்டி கிடைக்கும் நீரை கடல் போல சேமித்து வைத்து தேவைப்படும் நேரங்களில் எல்லாம் வாய்க்கால் மூலம் அருகிலுள்ள கிராமங்களில் வயலுக்கு பாய்ச்சி வேளாண்மையினை விரிவாக்கலாம் என்று எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? கேட்டான் ராஜாதித்தன் அதிரடியாக. நல்லதோர் யோசனைதான் இளவரசே. நாங்களும் இது பற்றி பலமுறை யோசித்ததுண்டு என்றார் ஒரு ஊர் தலைவர். யோசித்தீர்கள் எனில் ஏன் செயல்படுத்தவில்லை? கேட்டான் ராஜாதித்தன் கோபமாக. மழையால் ஏற்படும் வெள்ளத்தின் வேகம் இப்பகுதியில் மிக அதிகம் இளவரசே. சிறியதாக சேமிப்பிற்கு என ஒரு ஏரி அமைத்து விடலாம் என நினைத்தால் வெள்ளத்தின் வேகத்தில் ஏரியும் உடைப்பெடுத்து ஓடும் அபாயம் இருக்கிறது இளவரசே என்றார் அவர். எனில் இவ்விடத்தில் நீர் சேமிப்பினை ஏற்படுத்த வேண்டுமெனில் என்னதான் வேறு வழி என்று யோசிக்கவில்லையா நீங்கள்? யோசித்தோம் இளவரசே. வழியும் கிடைத்தது. ஆனால் அதனை செயல்படுத்தத்தான் எங்களால் முடியவில்லை. எது தடுத்தது உங்களை இப்படியோர் நல்ல காரியத்தை செயல்படுத்த முடியாமல் தடையாக? கேட்டான் வெள்ளங்குமரன் இடை புகுந்து. சற்று திரும்பி பாருங்கள் இளவரசே. மிகவும் பரந்து விரிந்த மணற்பாங்கான நிலப்பரப்பு இது. நீளமும் அகலமும் ஏறக்குறைய சமமாகவே உள்ள பரந்த நிலம் இது. கோடை காலத்தில் பணிகளை ஆரம்பித்தால் கூட மழைக்காலத்திற்கு முன்பு முடிக்க வேண்டுமெனில் மிக அதிக அளவில் ஆட்களும் தொடர்ச்சியான உழைப்பும் தேவை. சுற்றி இருக்கும் கிராமங்களில் இருக்கும் அத்தனை பேரும் இப்பணியில் ஈடுபட்டாலும் கூட குறித்த காலத்திற்குள் முடிக்க முடியாது என்பதுதான் உண்மை என்றார் ஊர் தலைவர். அவர் கூறியதன் பொருளை முழுமையாக யோசிக்க ஆரம்பித்தான் ராஜாதித்தன். உண்மைதான். அத்தனை எளிதாக ஒரு ஏரியினை அமைத்துவிட இயலாது இவர்களால். இங்கு அசுர உழைப்பு தேவைப்படும் இந்த பணிக்கு. அதே சமயம் இப்பணியினை நிறைவேற்றிவிட்டால், இங்கு ஒரு மிக பெரிய ஏரியினை மட்டும் அமைத்துவிட்டால் திருநாவலூரில் இருந்து தில்லையின் எல்லை வரை இருக்கும் அத்தனை கிராமங்களுக்கும் நீர் பிரச்சனை என்பது சுத்தமாக தீர்ந்துவிடும் என தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தான் ராஜாதித்தன். திரும்பி ஊர் தலைவர்களை பார்த்தான். சோழ தேசத்தின் பாதி அளவு படைகள் இங்கு குவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கில் வீரர்கள் உள்ளார்கள் இங்கு இப்போது. புரவிகளும் யானைகளும் எண்ணிலடங்காத வகையில் உள்ளன. இது போன்றதொரு வாய்ப்பு இனிமேல் கிடைக்காது. சுற்றி இருக்கும் அத்தனை ஊர்களில் இருந்தும் வீட்டுக்கு ஒருவர் என இப்பணியில் ஈடுபட வேண்டும் என்பதை எனது உத்தரவாக இன்றே அறிவித்து விடுங்கள் என்ற ராஜாதித்தனை ஏதும் புரியாமல் பார்த்தனர் ஊர் தலைவர்கள். என்ன சொல்ல வருகிறேன் என்று விளங்கவில்லையா உங்களுக்கு? இங்கிருக்கும் அத்தனை வீரர்களும் இப்பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் முழு மூச்சாக. உடன் ஊர் மக்களும் இறங்கி வேலை செய்வார்கள். இன்னும் 6 திங்கள் காலத்திற்குள் பறந்து விரிந்த ஏரி ஒன்று காட்சியளிக்க வேண்டும் இங்கு. எக்காரணம் கொண்டும் இந்த பணி தடைபடாமல் நடக்க வேண்டும். வேண்டிய ஏற்பாடுகளை உடனே கவனியுங்கள். நம் தளபதியார் வெள்ளங்குமரனின் தலைமையில் இப்பணி நடக்கும் என்றான் ராஜாதித்தன் உறுதியாக. நண்பா, படையெடுப்பினை எந்நேரத்திலும் எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்நிலையில் போருக்காகவே வந்திருக்கும் நம் வீரர்களை இப்பணியில் ஈடுபடுத்துவது சரியாக வருமா? மெல்ல கேட்டான் வெள்ளங்குமரன். நிச்சயமாக சரியாக வரும். என் எண்ணம் சரியெனில் இன்னும் ஓராண்டு காலத்திற்காவது போர் எதுவும் தொடங்க மாட்டான் ராஷ்டிரகூடன். அதுவரை இங்கு தங்கியிருக்கும் வீரர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் தரப்போவது சுற்றி இருக்கும் இந்த ஊர் மக்கள்தான் என்ற பின் அவர்களுக்கான ஒரு தேவையினை, தேசத்திற்கான ஒரு நல்ல விஷயத்தினை செய்ய நமது வீரர்களும் தயங்க மாட்டார்கள். பயிற்சி என்று வீணே சோம்பி திறப்பதை விட ஊருக்கு உதவும் இந்த பணியில் செலவழிப்பது பெருமையான விஷயம். நாம் இதனை செய்வோம் என்றான் ராஜாதித்தன் நம்பிக்கையோடு. நாங்களும் எங்களால் முடிந்த அளவிற்கு இந்த பணிக்கு தோள் கொடுப்போம் இளவரசே. எங்களுக்கான பணி இது என்ற பின் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க நாங்களும் இருக்கிறோம் உங்களோடு. ஆனாலும் ஒரு சிறு விஷயம் என இழுத்தார் ஊர் தலைவர். எதுவாயினும் சொல்லுங்கள். இப்பணி நடந்தே ஆக வேண்டும். அதற்கான எந்த ஒரு தடைக்கல்லையும் பற்றி இப்போதே விவாதித்து விடுவோம். சுந்தரரை தடுத்தாட்கொள்ள வேண்டி இம்மண்ணில் முதியவராக அவதரித்த தென்னாடுடைய ஈசனின் கால்பட்ட மண் என்ற பெருமை உடைத்தது இந்த திருநாவலூர் மண். இங்கிருந்து திருவிடைமருதூர் வரை ஈசனார் நடந்து சென்ற பாதையாகவே இந்த நிலப்பரப்பு கருதப்படுகிறது. இம்மண்ணில் ஈசனார் கால்படாத இடமே இல்லை என்ற அளவிற்கு பெருமை வாய்ந்தது இவ்வூர் என்று ஊர் தலைவர் கூறி முடிக்கும் முன்பு, அதனால் என்ன இப்போது என இடைமறித்தான் வெள்ளங்குமரன். சொல்கிறேன் தளபதியாரே, சற்று பொறுமையாக கேளுங்கள்.
கொள்ளிடத்தில் புது வெள்ளம் பொங்கி வரும் நிலையில் வடவாறு வழியாக நீர் புகுந்து இவ்வூர் வழியாகவே பாடலீஸ்வரம் வரை செல்கிறது. ஈசனின் தலை தொட்டு கங்கை அடைந்த புனிதத்தினை ஈசனின் கால் தொட்டு இவ்வூரில் நம் காவிரி பெண் அடைவதாக ஒரு நம்பிக்கை. இப்போது நாம் பெரிதாக ஒரு ஏரி அமைத்து ஓடும் காவிரி பெண்ணை ஈசனின் கால் தொடாது தடுத்து நிறுத்துவது என்பது சரியான செயல்தானா? இதனால் எதிர்விளைவுகள் ஏதேனும் ஏற்பட்டு விடுமா என்ற பயம் வேறு உள்ளது இங்கிருக்கும் அந்தணர்கள் மத்தியில் என்று முடித்தார் ஊர் தலைவர். மக்களின் நம்பிக்கை சார்ந்த விஷயம், அதிலும் இறை நம்பிக்கை சார்ந்த விஷயம் எனும்போது அத்தனை எளிதாகவும் ஒதுக்கிவிட இயலாத ஒன்று. நாளை ஏதாவது தவறாக ஏற்பட்டுவிட்டால் இதுதான் காரணம் என்றும் தெய்வ குற்றம் என்றும் பழி வந்துவிடும். அது போதாது என்று பணியும் நின்றுவிடும். என்ன செய்யலாம் நண்பா என மெல்லிய குரலில் கேட்டான் வெள்ளங்குமரன். இன்னும் தீவிரமாக யோசிக்கலானான் ராஜாதித்தன். சட்டென்று ஏதோ தோன்றியது உள்ளுக்குள். பொங்கி வரும் காவிரியின் ஓட்டத்தினை தடுத்து ஏரி அமைப்பதற்கு இப்படி ஒரு தடங்கல் எனில் அதையும் சரி செய்து விடுவோம். ஏரி அமைக்க ஆரம்பிக்கும் இடத்திற்கு சற்று முன்னமேயே ஈசனுக்கு கோவில் ஒன்றை அமைத்திடுவோம். வடவாற்று காவிரியின் நீர் கொண்டே அக்கோயிலில் உள்ள ஈசனுக்கு அபிஷேகம் செய்திடுவோம். கால் மட்டும் இதுவரை தொட்டு சென்ற காவிரி ஈசனின் உடலெங்கும் பரவும் புண்ணியத்தை தந்திடுவோம். அதன்பின் காவிரியும் நம்மை சபிக்க மாட்டாள், தெய்வ குற்றமும் ஆகாது, சரிதானே என கேட்ட ராஜாதித்தனை வியப்போடு பார்த்தனர் அனைவரும். அருமையான யோசனை இளவரசே, இந்த ஒரு செய்கையால் மனமுவந்து போவாள் காவிரி தாய் என்றார் ஊர் தலைவர். அத்தோடு நிறுத்திவிட வேண்டாம். ஈசனின் உடலெங்கும் அபிஷேகம் செய்திட்ட காவிரியை ஏரியில் அடைத்து வைத்த பின் மதகுகள் மூலம் விடுவிக்கும் நீரினை பரந்தாமனையும் தொட்டு செல்ல அனுமதிப்போம். ஏரிக்கு இக்கரையில் பெருமாளுக்கான கோவில் ஒன்றையும் ஏற்படுத்தி விடுவோம் என்று ராஜாதித்தனின் வார்த்தைகள் மகிழ்ச்சியை கூட்டின அனைவருக்கும். நாம் நிர்மாணிக்கவிருக்கும் இவ்வேரி கடல் போல பறந்து விரிந்து காணப்போகும் இவ்வேரி நம் மாமன்னர் பராந்தகரின் புகழ் பெயர்களில் ஒன்றான வீர நாராயணன் என்ற பெயரை தன்னோடு தாங்கி வீரநாராயண ஏரி என்று அழைக்கப்படட்டும் என்றான் ராஜாதித்தன். அப்படியே நாம் அமைக்கவிருக்கும் பெருமாள் கோயிலின் இறைவனும் வீரநாராயண பெருமாள் என்றே அழைக்கப்பட வேண்டும் அரசே என தன்னுடைய விருப்பத்தையும் வெளிப்படுத்தினான் வெள்ளங்குமரன். அற்புதம் குமரா, அப்படியே செய்துவிடுவோம். இயன்றவரை கரையோர பகுதிகளில் சிறு சிறு கோயில்கள் கட்டலாம். முதலில் ஏரிக்கான பணியை தொடங்கியாக வேண்டும். வேறு ஏதேனும் தடை உள்ளதா இதற்கு கேட்டான் ராஜாதித்தன் ஊர் தலைவர்களை நோக்கி. இல்லை அரசே, மிக பெரிய பணியினை துவக்கவிருக்கிறோம். சிறப்பாகவே செய்து முடிப்போம். ஒரு நல்ல நாள் பார்த்து தொடங்கி விடுவோம் என்றார் ஊர் தலைவர். நல்ல விஷயங்களுக்கான தொடக்கம் என்ற பின் எல்லா நாளும் நல்ல நாள்தானே. நாளை முதல் ஏரி வெட்டுவதற்கான பணிகளை தொடங்கலாம். தொடர்ந்து செய்யலாம். எத்துணை விரைவாக முடிக்க இயலுமோ முடித்து விடலாம். கிழக்கு மேற்கு என இருபுறமும் மதகுகளை நிறுவிவிடலாம். அதன் மூலம் வெளிவரும் நீரை வாய்க்கால்கள் மூலமாக தேவையான இடங்களில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்றான் ராஜாதித்தன். நல்லது இளவரசே, எல்லா ஊர்களுக்கும் தகவல் அனுப்பி இயன்றவரை ஆட்களை இங்கு குவித்து விடுகிறேன் என்றார் ஊர் தலைவர். அவரோடு வந்த மற்ற முக்கியஸ்தர்களும் வணங்கி விடைபெற்று கொண்டனர். நண்பா, எப்படி இது சாத்தியம்? திடீரென எதிரிகள் படையெடுப்பு என்பதை உறுதி செய்துவிட்டால் கேட்டான் வெள்ளங்குமரன். இப்பணியை ஊர் மக்களை கொண்டு தொடர செய்துவிட்டு களம் காண நம் வீரர்களோடு புறப்பட்டு விட வேண்டியதுதான். போர் முடித்து வந்த பிறகு வீரர்களை மறுபடியும் இந்த பணியில் இறக்கிவிட வேண்டியதுதான். ஆனால் அப்படி ஒரு நிலை வராது என்று சொல்கிறது என் உள் மனதின் குரல் என்றான் ராஜாதித்தன். நீ நினைப்பது போலவே நடக்கும் நண்பா. அது இருக்கட்டும், எப்போது புறப்படவிருக்கிறாய் வானகப்பாடிக்கு? வானகப்பாடியின் பெயரை உச்சரித்த உடனேயே நெஞ்சுக்குள் விருச்சிகாவின் உருவம் தோன்றி மறைந்தது அவனுக்குள். 2 நாட்கள் கழித்தே புறப்படுகிறேன் இங்கிருந்து. அதற்குள் ஏரி தொடர்பான பணிகளையும் ஆரம்பித்து விடலாம் என்றான் ராஜாதித்தன் உற்சாகமாக. 1000 காலம் கடந்தும் தன் பெயரை நிலைநிறுத்த போகும் அந்த ஏரி என்பதை அறியாது தன் மனக்கண்ணில் முழுவதுமாய் நிறைந்திருக்கும் அந்த ஏரியினை கற்பனையில் காண ஆரம்பித்தான் ராஜாதித்தன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.